கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் திருத்தலமாகும். இதன் வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையானது. இது வெறும் ஒரு கோயில் மட்டுமல்ல, பக்தி, இயற்கை அழகு மற்றும் தெய்வீக ஆன்மீக உணர்வுகள் கலந்த ஒரு புனித இடமாக விளங்குகிறது. மருதமலை வரலாறு சுருக்கமாக. 1. கோயில் அமைவு. மருதமலை என்பது கோயம்புத்தூரின் மேற்கு பகுதியில் பழனிக்கு செல்லும் வழியில் உள்ள ஒரு மலை. இது மருத மரங்களால் சூழப்பட்டிருந்ததினால் இதற்கு பெயர் மருதமலை எனப்பட்டது. இங்கு முருகன் சுவாமி மருதமலை ஆண்டவன் என்ற பெயரில் வழிபடப்படுகிறார். 2. புராண வரலாறு. மருதமலை முருகன் கோவில் பண்டைய சங்க காலத்திலிருந்தே பழமை வாய்ந்ததாக கூறப்படுகிறது. முருகன் தமது வாகனமான மயிலில் ஏறி இங்கு வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தாக புராண கதைகள் கூறுகின்றன. சிவன், பார்வதி தேவி ஆகியோரின் 2வது மகனாக முருகன் விளங்குகிறார். 3. சித்தர்கள் வரலாறு. மருதமலையில் பல சித்தர்கள் தவம் இருந்ததாகவும் அவர்களில் முக்கியமாக பம்பட்டி சித்தர் இங்கு வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் சிறிய பாம்புகளை தம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததால் அவருக்கு அந்த பெயர் வந்தது. இவரது சித்தர் சமாதி மருதமலையில் இன்று காணப்படுகிறது. 4. கோயில் சிறப்புகள். கோவில் சுமார் 600 அடி உயர மலை மேலே அமைந்துள்ளது. தண்ணீர் வடிநிலையாகவும் இயற்கை காட்சியுடன் கூடிய இடமாகவும் உள்ளது. திருமஞ்சனம், திருக்கார்த்திகை, தைப்பூசம் போன்ற திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். பயணத்திற்கான குறிப்புகள். கோயிலுக்கு படிக்கட்டுகளாலும் அல்லது ரோட்வே மூலம் வாகனங்களாலும் செல்லலாம். மலையின் அடிவாரத்தில் இருந்து சிறிய வாகன சேவையும் உள்ளது. மருதமலை கோயில் என்பது பக்திக்கு மட்டுமல்ல, தமிழின் கலாச்சாரம், வரலாறு, சித்தர் மரபு அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கிய புனித திருத்தலமாகும்.